விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், எழுச்சி தலைவர், நம்முடைய மாண்புமிகு டாக்டர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய அன்பு தம்பி, நம்முடைய தமிழக முதல்வர் கழக தலைவருடைய தளபதி, என்னுடைய அரசியல் வழிகாட்டி, என்னுடைய அரசியல் ஆசான் அண்ணன் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்காக நம்முடைய வெற்றி சின்னம் பானை சின்னத்தில் வாக்கு சேகரிக்கின்ற இந்த பிரச்சார கூட்டத்தை, இது பிரச்சார கூட்டம் மாதிரியே தெரியல, இது ஏதோ நன்றி அறிவிப்பு விழா மாதிரியும் வெற்றி விழா மாதிரியும் தெரியுது. நான் இங்கே வரும்பொழுதே உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். அது என்ன செய்தி? நேற்று இரவு பானை சின்னம் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உறுதியாகிவிட்டது. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒன்றிய பாஜக அரசு தங்களோடு கூட்டு வைத்துக் கொள்கின்ற அனைத்து கட்சிகளுக்கும் என்ன சின்னம் கேட்டாலும் உடனே கொடுத்தாங்க. உங்களுக்கே தெரியும், தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. ஆனால் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த சின்னம் கேட்டாலும் கொடுக்க முடியாது, அதற்கு பதிலாக வேற சின்னம் தான் கொடுப்போம்னு சொல்லி அலக்கழிச்சாங்க. ஆனால் நம்முடைய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்களும் அவருடைய சேர்ந்த அந்த தோழர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்த தோழர்களும் அந்த வழக்கறிஞரனையும் மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி நேற்று வெற்றிகரமாக பானை சின்னத்தை 2 தொகுதிக்கு வாங்கிட்டாங்க. இப்போ இந்த பானை சின்னத்தை வாங்கினதுலேயே நாம பாதி வெற்றி பெற்றுட்டோம். இன்னும் நம்ம பாதி வேலை தான் செய்யணும். அந்த வேலையை செய்யறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? அனைவரும் முடிவெடுத்துட்டீங்களா? எந்த சின்னம்? சத்தமா சொல்லுங்க, எந்த சின்னம்? பானை சின்னத்தில் வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா அந்த வாக்குச்சாவடி பெட்டியில் உங்கள் கண்ணுக்கு 2 விஷயம் தான் தெரியணும். ஒன்று, நம்முடைய எழுச்சி தமிழர் உங்களுடைய வேட்பாளர் அண்ணன் திருமாவளவனுடைய பேர் தெரியணும், சரியா? அதுக்கு பக்கத்தில் நம்முடைய வெற்றி சின்னம், கூட்டணி சின்னம், பானை சின்னம் தெரியணும். அதுக்கு பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கும், நீல கலர் பட்டன். அந்த பட்டனில் நீங்கள் அமுக்குறீங்களே ஒரு அமுக்கு, அதுதான் நீங்கள் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வேட்டு வச்சிருவீங்களா? சென்ற முறை எப்படி திரு நரேந்திர மோடி அவர்களை ஓட ஓட விரட்டி அடிச்சோமோ, இந்த முறை அதை விட அதிகமாக ஓட ஓட விரட்டி அடிக்கணும். போதுமான ஹாப்பியா? டபுள் ஹாப்பியா? சென்ற முறை நம்முடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் 4500 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் அதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா கடைசி நிமிஷத்தில் தான் இந்த பானை சின்னத்தை அண்ணனுக்கு ஒதுக்குனாங்க. ஆனால் இந்த முறை பானை சின்னத்தை நாம பிரபலப்படுத்துகிறோமோ இல்லையோ, இது அவங்க நம்ம சும்மா கேட்டு கொடுத்துருந்தா கூட ஒரே நாள் செய்தி போயிருக்கோம். பிரேக்கிங் நியூஸு நம்முடைய சன் நியூஸு, நம்முடைய தமிழ் சேனலில் தமிழ் செய்திகளில் வந்து முடிஞ்சிருக்கும். ஆனால் இது இவ்வளோ பெரிய மிகப்பெரிய சட்ட போராட்டம் ஆக்கினதுனால இன்னைக்கு இந்த பானை சின்னம் நேஷனல் நியூஸ் வரைக்கும் போயிடுச்சு. ஆங்கில தொலைக்காட்சிகள், இந்தி தொலைக்காட்சிகள்லாம் இந்த பானை சின்னத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி சாமர்த்தியமாக இந்த பானை சின்னத்தை இவங்க வாங்கினாங்க அப்படின்னு. முறை இந்த 4300 ஓட்டு 5000 ஓட்டெல்லாம் பத்தாது, அது சரி வராது. இந்த முறை அது எப்படி பத்தும்? இதுக்காக இவ்வளவு சண்டை போட்டு பானை சின்னத்தை வாங்கணும். குறைந்தது நான் உங்களுக்கு சவால் வர்றேன், குறைந்தது உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், குறைந்தது 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் பானை சின்னத்தில் வாக்களிச்சு எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை நீங்க நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும். செய்வீங்களா? அதே போல சென்ற சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கும் நான் இங்கே வந்திருந்தேன். அப்பொழுது நம்முடைய கழக கூட்டணி வேட்பாளர் IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த திரு அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன். அவரை கிட்டத்தட்ட 17000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை தவற விட்டுட்டார். இனிமே அந்த அவரை நீங்கள் செய்யாதீங்க, அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் தான் ஏமாந்து போவீங்க. எனவே மீண்டும் நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த சிதம்பரம் பகுதிக்கு நாம் செஞ்சிருக்கக்கூடிய சில சாதனைகளை மட்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன்.
சிதம்பரத்தில் புதிய பேருந்து நிலையம், புதிய பஸ் ஸ்டாண்ட் அமைக்கும் பணிகள் ரூபாய் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றது. சிதம்பரத்தில் தேரோடும் வீதிகளில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் மற்றும் நடைபாதைகள் அமைக்கும் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. பெரியண்ணாகுளம், ஞானப்பிரகாசம் குளம் சீரமைக்கப்பட்டுள்ளது. 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்ட பணி வரவேற்பை பெற்றுள்ளது. ரூபாய் 143 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிதம்பரத்தில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. சாலை அமைப்பது, தெருவிளக்கு அமைப்பது, நகராட்சி பள்ளிகளை தரம் உயர்த்துவது, பூங்காக்களை மேம்படுத்துவது என ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் பணிகள் நிறைவுற்றுள்ளன. இதே போல ரூபாய் 47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இம்மாதிரியான பல பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. இதெல்லாம் நம்முடைய 3 வருஷத்தில் இந்த பகுதிக்கு நாம் செஞ்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன பணிகளுடைய எடுத்துக்காட்டை மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். அதே போல் இந்த சிதம்பரம் நகராட்சியில் மட்டும் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. 47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 42 கோடி ரூபாய் மதிப்பீடான பணிகளுக்கு ப்ரப்போசல் வழங்கப்பட்டுள்ளன. அந்த பணிகள்லாம் விரைவில் துவங்க இருக்கின்றன. இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள். இப்போ இந்த சிதம்பரம் பகுதிக்கான வாக்குறுதிகளை நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியும், முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்போவுமே தேர்தல் வரும்பொழுது தேர்தல் அறிக்கை வெளியிட்டு சொல்வார், சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். உங்களுக்கு தெரியும், அவர் வழியில் வந்த அவருடைய மகன் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பா சொல்வதை செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி. சிதம்பரம் நகரில் முக்கிய பகுதிகளில் ரூபாய் 23 கோடி மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் விரைந்து முடிக்கப்படும். நாச்சேரி குளம் மற்றும் ஓமக்குளத்தை சேர்ந்த 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணிகள் விரைவில் செய்து முடிக்கப்படும். சிதம்பரம் அரசு காமராஜ் மருத்துவமனை வளாகத்தில் ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டும் பணி விரைந்து தொடங்கப்படும். சிதம்பரம் நகராட்சியில் பழுதடைந்த சாலைகள் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீர் செய்யப்படும். இதெல்லாம் இந்த பகுதிக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள். இதெல்லாம் செய்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இதெல்லாம் செய்யணும்னா ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் நம்முடைய வெற்றி சின்னம் பானை சின்னத்தில் அண்ணன் திருமாவளவனுக்கு வாக்களித்து 3 லட்சம் வாக்கு வித்தியாசம் சொல்லியிருக்கீங்க. 3 லட்சத்துக்கு கீழே வரக்கூடாது. வருமா? நான் 4ஆம் தேதி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். சிதம்பரம் தொகுதி எவ்வளவு வாக்கு வித்தியாசம்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஜெயிச்சிருவான். ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை. அண்ணன் திருமாவளவனை எடுத்து யார் போட்டி போடுறாங்களோ டெபாசிட் போடணும். யார் எதிர்த்து எந்த கொம்பம் போட்டி போட்டாலும் அண்ணனை எதிர்த்து போட்டி போடுறவன் டெபாசிட் எடுக்கணும். இன்னைக்கு கூட நேற்று என்னோடு 2 பிரச்சார கூட்டத்திற்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்னோடு வந்திருந்தார். இன்னைக்கு காலையில் அவர் டெல்லியில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக நேற்று நல்லூர் என்கிட்ட சொன்னார். நான் தப்பாக நினச்சிப்பேன், தம்பி நான் ஒரு போராட்டத்துக்கு போகணும், டெல்லி போராட்டம், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, பிரச்சாரத்துக்கு போகிறீங்களான்னு. நான் என்ன தெரியுமா அவர்கிட்ட சொன்னேன், அண்ணன் நீங்களும் நானும் வேற கிடையாது, நான் உங்கள் தம்பி, என்ன இப்படி பிரிச்சுலாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு பதிலாக நான் பிரச்சாரத்துக்கு போகிறேன், நீங்கள் போய் டெல்லியில் போராட்டம், ஒன்றிய அரசுக்கு எதிர்த்து தான் அந்த போராட்டம், நீங்கள் போய் உங்கள் போராட்டத்தை நீங்கள் நடத்துங்க, உங்கள் பிரச்சாரத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த தைரியத்தோட அந்த உரிமையோட நான் இன்னைக்கு உங்களை எல்லாம் பார்த்துருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் நம்முடைய கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு போயிடுவார், இந்த முறை அதிமுக கூட்டணிக்கு போயிடுவார், இந்த முறை பாஜகலேருந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சில அரசியல் புரோக்கர்கள், அரசியல் விஞ்ஞானிகள் நிறைய பேர் ஆர்வம் சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? திமுக கூட்டணியில் இருக்க மாட்டார், பிரிஞ்சு போயிடுவார், சீட்டு கம்மியாக கொடுத்தா பிரிஞ்சு போயிடுவாருன்னு. ஆனால் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் மனதிரத்தோடு இருந்து மன உறுதியோடு இருந்து அதிமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி, பாஜக கூட்டணியாக இருந்தாலும் சரி, அது வெறும் கொள்ளை கூட்டணி, தமிழக மக்களை ஏமாற்றுகின்ற கூட்டணி, நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி தான் உண்மையான கொள்கை கூட்டணி, சமூக நீதிக்காக போராடுகின்ற கூட்டணி அப்படின்னு நம்முடைய கூட்டணியில் அவர் இன்னைக்கு இடம் பிடிச்சிருக்கிறாருன்னா அவரை நான் சொல்றேன். திமுக 22 இடத்துல போட்டியிடுது, நம்ம 22 இடத்துல போட்டியிட்டு வெற்றி பெற போறோம். ஆனா அந்த வெற்றியெல்லாம் விட மிக மிக முக்கியமான வெற்றியாக நான் கருதுவது நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அண்ணன் விழுப்புரத்தில் அண்ணன் ரவிக்குமார் அண்ணனுடைய வெற்றி,
அதே மாதிரி இன்னைக்கு இந்த சிதம்பரத்தில் நம்முடைய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவனுடைய வெற்றி, அந்த வெற்றியை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். நான் இந்த நேரத்தில் சில வாக்குறுதி, இந்த நம்ம ஆட்சியில் செஞ்சிருக்கக்கூடிய சில சாதனைகளை மட்டும் சின்னதாக உங்ககிட்ட சொல்லிடுறேன். நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒரு திட்டம், அதுதான் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டம். இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க, பயன்படுத்துறீங்களா இல்லையாம்மா? இப்போ எங்கே பார்த்தாலுமே பிங்க் பஸ் தான். பஸ்ஸுக்கு ஓனரே நீங்கள் தான், மகளிர் தான் பஸ் ஓனர்ஸ். எங்கே வேணால் ஏறிக்கலாம், எங்கே வேணால் இறங்கிக்கலாம். ஒவ்வொரு மகளிரும் இந்த திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் கிட்டத்தட்ட 900 ரூபா சேமிக்கிறீங்க. கரெக்டாக சேமிக்கிறீங்க. அதாவது ஆண்கள் மகளிர்கிட்ட கற்றுக்கணும். ஒரு திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தினா அது எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணும்னு மகளிர்கிட்ட தான் கற்றுக்கணும். ஏன் தெரியுமா சொல்கிறேன்? நான் அந்த நகைச்சுவைக்காக சொல்ல, நீங்கள் இந்த 3 வருஷத்தில் இந்த மகளிர் கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தின் மூலமாக எத்தனை பயணங்களை தெரியுமா மேற்கொண்டிருக்கீங்க? 450 கோடி பயணங்கள். பஸ் ஏற்ற மாட்டேங்கிறாங்களா? பஸ் ஃபுல்லாக இருந்திருக்குமா? சரி, எந்த இடத்துல நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க? சரி, எந்த இடத்துலன்னு சொல்லுங்க. போக்குவரத்து துறை அமைச்சர் என் கூட தான் இருக்கார், கூட கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அவர்கிட்ட சொல்லி, அண்ணன் சிவசங்கர் கூட தான் இருக்காரு. ஆனால் பிங்க் பஸ் எங்கே பார்த்தாலும் பிங்க் பஸ் தான். அந்த பஸ் ஃபுல்லாக மகளிர் தான், மகளிரும் குழந்தைகளும் தான் போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ மகளிர் அந்த பஸ்ஸை பிங்க் பஸ்ன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, செல்லமா நம்முடைய தலைவர் பேரை சொல்லி 1-2 இடத்துல அந்த குறைகள் இருக்குமா, அந்த குறைகளை தயவு செய்து நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர்கிட்ட சொல்லி நிச்சயமா சரி செய்யலாம். கண்டிப்பா அந்த திட்டத்தை கொண்டு வந்ததே மகளிருக்காக தானே. முதல் கையெழுத்து என் தலைவர் என்ன போட்டாரு? மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து. ஓசி பஸ்ன்னா நான் சொல்ல மாட்டேன், அது உங்களுடைய உரிமை. மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். பேசி முடிச்சிடுறேன். அண்ணா இப்போதான் கொடியை கொடுத்தீங்க, அடுத்து பானையோட வந்துட்டீங்க. பேசி முடிச்சிடுறேன். அதே மாதிரி இன்னொரு திட்டம், பெண்கள் கல்லூரிக்கு போகணும். பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனால் மட்டும் பத்தாது, கல்லூரிக்கு போகணும், மேற்கல்வி படிக்கணும், காலேஜில் படிக்கணும், வேலைக்கு போகணும், சொந்த காலில் நிற்கணும்னு புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை தலைவர் கொண்டு வந்தார். அதாவது பெண்கள் அரசு பள்ளியில் படித்து மேற்கல்வி காலேஜுக்கு போய் படித்தாங்கன்னா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது. இந்த 2 வருஷத்தில் மட்டும் 3 லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று இருக்கிறாங்க. அதே போல இப்போ ஆண்களுக்கும் தலைவர் கொண்டு வந்துட்டாரு தமிழ் புதல்வன் அப்படின்னு திட்டம். ஆண்களும் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு, அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு கல்லூரிக்கு போய் சேர்ந்தா ஆண்களுக்கும் 1000 ரூபாய் தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தில் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை திட்டம் வழங்கப்பட இருக்கிறது. இதற்கு தலைவர் 360 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார், நிதி ஒதுக்கி இருக்காரு. அதே மாதிரி இன்னொரு மிக மிக முக்கியமான திட்டமா, இது தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டம், இதை கவனிங்க. அதாவது நம்ம காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு வேலைக்கு போகிற பெற்றோர்கள் இருக்காங்க. காலைல 6 மணி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வேலைக்கு போகிற பெற்றோர்கள் இருக்காங்க. அப்போ குழந்தைங்க, வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு சமைச்சு சாப்பாடு ஊட்டுறதுக்கு, டிஃபன் ஊட்டுறதுக்கு நேரம் இருக்காது. அப்போ வெறும் வயிற்றில் அமுச்சு விட்ருவோம், சரி போய் பார்த்துட்டு வா அப்படின்னு. ஆனால் நம்ம வேலைக்கு போனோம்னா பெற்றோர்கள் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க? நம்ம குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சோமே, அவன் பசியோடு இருப்பானே, அவன் சாப்பிட்டானா, கிளாஸ் ரூமுக்கு போனானா, தூங்கிட்டானா, இப்படி தானே யோசிச்சுட்டு இருப்போம். அதை போக்குறதுக்காகத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். தினமும் 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைகள் தினமும் திங்கள் முதல் வெள்ளி வரை 17 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. இப்போ பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க, என் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு. என் குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போச்சுன்னா வெறும் வயிற்றில் இல்லாமல் சாப்பிட்டுட்டு அதன் பிறகுதான் கல்வி அப்படின்னு தைரியமாக நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசை வாழ்த்துறாங்க. எல்லாரும் கேட்குறாங்கல்ல, அது என்னங்க திராவிட மாடல் அரசுன்னு சொல்றீங்களே அப்படின்னு. இதுதான் திராவிட மாடல் அரசு. எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் அரசு. நான் இந்த நேரத்தில் சவால் விட்டு சொல்றேன், இந்த 3 வருஷத்துல நம்முடைய அரசு செய்திருக்கக்கூடிய திட்டங்களை ஒவ்வொரு குடும்பத்திலையும் யாராவது ஒரு பயனாளியாவது இருப்பாங்க. இன்னொன்று, இந்த திட்டத்தை பார்த்து இந்த முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இருக்குல்ல, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக நம்முடைய தலைவர் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இப்போ இந்த திட்டத்தை மற்ற மாநிலங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானா, கர்நாடகா மாநிலத்திலிருந்து அரசு அதிகாரிகள்லாம் வந்து ஆய்வு செஞ்சு இந்த திட்டத்தை எப்படி இவ்வளவு சிறப்பாக செயல்படுத்துறீங்கன்னு சொல்லி அவங்களுடைய மாநிலங்களுக்கு இந்த திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. இதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய வெற்றி, இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. இதன் பிறகு
இதையெல்லாம் விட மிக மிக முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரியும். இது தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒரு வாக்குறுதி. அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கிட்டத்தட்ட ஒரு மாசமும் செப்டம்பர் மாசத்துல ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 1,16,00,000 மகளிர் மாசம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலமாக 1000 ரூபாய் பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இங்க எத்தனை மகளிர் வந்திருக்கீங்க? கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எத்தனை பேர் இதில் பயன்பெற்று இருக்கீங்க? கிட்டத்தட்ட 3/4 பேருக்கு வந்திருக்கு. எனக்கு உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்துருச்சு, பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு வரல, எழுத்து வீட்டு பெண்ணுக்கு வந்துருச்சு, எனக்கு வரல. கரெக்டா? சில குறைகள் இருக்கு. அம்மா இது மிகப்பெரிய திட்டமா. கிட்டத்தட்ட இதில் விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 மகளிர் விண்ணப்பிச்சிருக்காங்க. அது சரி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு இப்போ வரைக்கும் 1,16,00,000 மகளிருக்கு நாம் இந்த திட்டத்தை கொடுத்துருக்குறோம். 1,16,00,000 பேருக்கு கொடுக்க தெரிஞ்ச தலைவருக்கு இன்னொரு 40 லட்சம் மகளிருக்கு கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுப்பார். அந்த துறைக்கும் அமைச்சர் நான் தான். நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். கண்டிப்பாக. இப்போ தேர்தல் நேரம், இப்போ சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 5-6 மாதங்கள்ல அது சரி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டு கண்டிப்பாக தகுதியுள்ள அந்த அனைத்து 1,60,00,000 மகளிருக்கும் இந்த திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக வந்து சேரும். இது நான் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. இப்போ நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்க. நான் வந்தேன், பேசினேன், கிளம்பிடுவேன். அடுத்து இன்னைக்கு தேதி 31, இந்த மாதம் முடிய போகுது. இன்னைக்கு ஒரு நாள், அடுத்து 19ஆம் தேதி தேர்தல். 17ஆம் தேதி வரைக்கும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடலாம். நான் இன்னைக்கு முடிச்சுட்டு அடுத்து கடலூர் தொகுதிக்கு போகிறேன், அதுக்கப்புறம் புதுச்சேரி போகிறேன், பிரச்சாரத்துக்கு போகிறேன். காட்டுறேன் என்ன. அதான் சின்னதான் முழங்க ஃபேமஸ் ஆயிடுச்சு. இருந்தேன். இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். நான் வரேன், நான் பேசுகிறேன், நான் கிளம்பி போயிடுவேன். அடுத்த தலைவர் எப்போ நான் வர்றாரு? அதாவது ஒரு படம், பெரிய படம் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. தெரியுமா? இளைஞர்களுக்கெல்லாம் தெரியும், கரெக்டாக தெரியும். நீங்கள்லாம் யூடியூப்பில் பார்த்துருவீங்க. ஒரு பெரிய படம் வருதுன்னா ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் வெறும் ட்ரெய்லர் தான். சரியா? வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் யார் தெரியுமா? நம்முடைய கழக தலைவர் தான் மெயின் பிக்சர். அவர் வருகின்ற 6ஆம் தேதி வராரு. வந்து உங்களை எல்லாம் சந்திப்பார். சந்திச்சு அவருடைய திட்டங்களை எல்லாம் சொல்லுவார், சாதனைகள் எல்லாம் சொல்லுவார். இன்னும் அதிகமாக கேள்விகள் கேட்பார். அதிமுகவையும் ஒன்றிய பாசிச பாஜகவையும் கேள்வி கேட்பார். ஆனால் அவரும் அடுத்த தொகுதிக்கு போயிடுவார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். இந்த ஓட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 5 பேருக்கு நான் பொறுப்பு, இந்த தெருவுக்கு நான் பொறுப்பு, இந்த குடும்பத்திற்கு நான் பொறுப்பு. இவங்களுக்கு நான் தேர்தல் பிரச்சாரத்தை செஞ்சு ஒன்றிய பாசிச பாஜக அரசு நம்ம தமிழ்நாட்டுடைய உரிமைகள்லாம் என்னெல்லாம் பறிச்சிருக்கு, நம்முடைய கழக ஆட்சி என்னென்ன சாதனைகள்லாம் செஞ்சிருக்கு, நம்ம என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்கோங்கிற இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டயா நீங்கள் போய் கொண்டு சேர்த்து அடுத்த 18 நாள் இந்த பிரச்சாரத்தை செஞ்சு நம்முடைய அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவண்ணன் அவர்கள் 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கணும்னா அதற்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்க வேணும். ஏதோ உதயநிதி வந்தார், பிரச்சாரம் பண்ணார், ஜெயிச்சாருன்னு கிடையாது. நம்முடைய கழக தலைவர் வந்தார், பிரச்சாரம் பண்ணார், ஜெயிச்சாருன்னு கிடையாது. சிதம்பரம் தொகுதி மக்கள் நீங்க அந்த வெற்றிக்கு நீங்க உறுதுணையாக இருக்கணும். அந்த வெற்றியில உங்களுக்கு பங்கு இருக்க வேண்டும். அதை செய்வீங்களா? நாம இந்த நேரத்தில் நம்முடைய சாதனைகளை சொல்றோம், நம்முடைய திட்டங்களை சொல்றோம், நம்முடைய தேர்தல் வாக்குறுதிகளை சொல்றோம் ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் இருக்கார். 10 வருஷம் இந்தியாவை ஆண்டிருக்கார். 10 வருஷம் இந்தியாவுக்கு ஏதாவது செஞ்சாரா? 2016ஆம் ஆண்டு திடீர்னு நடுராத்திரி எந்திரிச்சு என்ன பண்ணணும்னு தெரியாம என்ன பண்ணாரு? 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொன்னாரா இல்லையா? மறந்துடாதீங்கம்மா. ஏடிஎம்ல 100கணக்கான பேர், 1000கணக்கான முதியோர்கள்லாம் நின்று இறந்து போனாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தாரா? வந்து பார்க்கல. கோவிட் பெருந்தொற்று வந்துச்சு. நம்ம ஆட்சி அமைக்கும் போது 2வது பேரலை கோவிட். என்ன சொன்னாரு? வந்து பார்த்தாரா? தமிழ்நாட்டு மக்களை பார்த்தாரா? பார்க்கல. என்ன சொன்னாரு? எல்லாம் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, எல்லாம் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, யாராவது தெருவுக்கு வந்தீங்கன்னா கைது செய்யப்படுவீங்கன்னு மிரட்டினாரா இல்லையா? ஒண்ணே ஒன்று மட்டும் பண்ணாரு.
எல்லாரும் வந்து விளக்கு பிடிங்க சொன்னாரா இல்லையா? எல்லாரும் வந்து விளக்கு பிடிங்க, எல்லாரும் கையில் ஒரு தட்டு வச்சுக்கோங்க, எல்லாரும் சவுண்டு போடுங்க, ஒலி எழுப்புங்க. அந்த ஒலியை கேட்டு கொரோனா வைரஸ் பயந்து ஓடி போயிடும். இதில் பல பேர் செஞ்சாலும் செஞ்சிருப்பீங்க. உண்மையை சொல்லுங்க, செஞ்சீங்கல்ல? பார்த்தீங்களா? நம்ம செய்யலையா? சில பேர் பயத்தில் செஞ்சிருப்போம். ஆனால் இதுதான் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கோவிட் அப்போ வந்து பார்த்தாரா? சென்ற டிசம்பர் மாதம் சென்னையில் மிகப்பெரிய மழை வெள்ளம். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டம், அதே போல் தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி 6 மாவட்டங்கள் மூழ்கிடுச்சு. பாலங்கள்லாம் இடிஞ்சு போச்சு, வீடுகள்லாம் போயிடுச்சு, மிகப்பெரிய உயிரிழப்பு, பயிர் சேதங்கள், ஆடு மாடெல்லாம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு. ஆனால் நம்முடைய தலைவர் இழந்த ஒரு குடும்பத்திற்கும் மதிப்பீடாக இழப்பீடாக 6,000 ரூபாய் கொடுத்தது தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். வீடு கட்டி கொடுத்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். 37,000 கோடி ஒன்றிய அரசு கிட்ட கேட்டோம். இந்த மாதிரி ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் இருக்கு, அதில் காசு கொடுங்க, 37,000 கொடுங்க, நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டார். ஒரு முதலமைச்சராக தார்மீக உரிமையில கேட்டார். ஆனால் இது வரைக்கும் ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளோ தெரியுமா கொடுத்துருக்கு? மிக்ஜாம் புயலுக்கு ஒரு பைசா கூட கொடுக்கல. ஆனால் நம்முடைய ஒன்றிய பிரதமருக்கு நாம் அத்தனை பேரும் ஒரு செல்ல பேர் வச்சிருக்கோம், உங்களுக்கு தெரியும் சரியா? இனிமே அவர் யார் பேர் சொல்லி கூப்பிடாதீங்க, அவருக்கு புதுசா ஒரு பேர் வச்சிருக்கேன். என்ன தெரியுமா? இதுதான் திரு ஒன்றிய பிரதமர் அவர்களுக்கு நாம வச்சிருக்கக்கூடிய, தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருக்கக்கூடிய புது பெயர். என்னமா அது? 29 பைசா. இனிமே இது செல்லா காசு தான். ஜூன் 4ஆம் தேதி மேல அவரும் செல்லா காசு தான். வெறும் 29 பைசா. ஒன்றிய பிரதமர் திரு 29 பைசா. சொல்லுங்க. இதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். ஏன் 29 பைசான்னு கூப்பிடுறோன்னு நான் அதுக்கு ஒரு காரணமும் சொல்லிடுறேன். நாம ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா? ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்தார். தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். நாம கட்டுற ₹1 நாம ஒன்றிய அரசுக்கு ₹1 கட்டினா அவர் திருப்பி நமக்கு எவ்வளவு தெரியுமா தராரு? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வெறும் 29 பைசா. ஆனா குஜராத் போன்ற பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அதிகமா கொடுக்கிறார், கேட்காமே அதிகமா கொடுக்கிறார். குஜராத்தில் சென்ற வருஷம் மிகப்பெரிய வெள்ளம் வந்ததுமா. வெள்ளம் வந்த அடுத்த நாள் போய் அங்க போய் மக்களை சந்திச்சு இழப்பீடு தொகையை கொடுத்துட்டு வந்தார். ஆனா இப்ப வரைக்கும் மிக்ஜாம் புயல் அடிச்சு 3 மாசம் ஆச்சு, தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம், இது வரைக்கும் ஒரு பைசா கூட வரல. அதே மாதிரி மதுரை கிளை 2019ஆம் ஆண்டு எய்ம்ஸ் மருத்துவமனை உங்களுக்கு தெரியும், மதுரைக்கு வந்து 29 பைசாவும் பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களும் 2 பேரும் சேர்ந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிட்டு போனாங்க. இது வரைக்கும் வச்சது ஒரே கல்லு. அந்த கல்லு இதுதான் அந்த உலக புகழ் பெற்ற எய்ம்ஸ் மருத்துவமனை. இதுதான் மருத்துவமனை, வச்சது ஒரே கல்லு. அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்ப கல்ல காணும்னு தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் கல்ல திருப்பி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா வாய்க்கு ஊசாம என்ன தெரியுமா சொல்றாரு? இது வரைக்கும் ₹1 கூட இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யல. ஆனா இதற்கு பிறகு பல மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினாங்க, கட்டி முடிக்கப்பட்டது, மருத்துவமனை துவங்கப்பட்டிருக்கு. ஆனா நம்முடைய தலைவர் சென்னையில அறிவிச்ச ஒரே வருஷத்துல கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை சென்னையில திறந்துட்டாரு. மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை மதுரையில திறந்துட்டாரு. மதுரையில ஏறு தழுவுதல் மாடுபிடி வீரர்களுக்கு, ஜல்லிக்கட்டு காலை வீரர்களுக்கு ஏறு தழுவுதல் மைதானத்தை திறந்துட்டாரு. நம்ம சொன்னதை அத்தனையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம், செஞ்சு காட்டியிருக்கிறோம். எனவே நம்முடைய ஒன்றிய அரசை வீட்டுக்கு அனுப்பணும்னா, நம்முடைய மாநில உரிமைகள் எல்லாம் மீட்கணும்னா, இந்த கடந்த 10 வருஷத்துல அதிமுக ஆட்சியில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அவங்க உரிமைகள்லாம் விட்டு கொடுக்கல, கலைஞர் இருந்த வரைக்கும் விட்டு கொடுக்கல, மாநில உரிமைகளை விட்டு கொடுக்கல. ஆனா இந்த அடிமைகள் எல்லா உரிமைகளையும், மாநில உரிமைகள் அத்தனை உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டாங்க. மொழி உரிமை, நிதி உரிமை, கல்வி உரிமை, இப்படி அனைத்து உரிமைகளையும் விட்டு கொடுத்துருக்காங்கம்மா. நான் கேட்கறது, ஒன்றிய பிரதமர் திரு 29 பைசா அவர்களே, எங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் தேர்வு வேணான்னு 22 குழந்தைங்க இறந்துருக்காங்க, வந்து எட்டி பார்த்தீங்களா?
யார் வீட்டுக்காவது போனீங்களா? போய் துக்கம் விசாரிச்சிங்களா? அந்த 22 வீட்டு குழந்தைக்கும் போய் துக்கம் விசாரிச்ச ஒரே ஆள் நான் தான்மா. அதனால தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீட் தேர்விலிருந்து எங்களுக்கு ரத்து வேணும் அப்படின்னு தலைவர் அவர்கள் ஒன்றிய நம்முடைய இந்திய அறிக்கையில் தேர்தல் வாக்குறுதி சொல்லியிருக்கார். கண்டிப்பாக நிச்சயமாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்கப்படும். அதே போல இப்போ கேஸ் சிலிண்டர் விலை, தாய்மார்கள் வந்திருக்கீங்க, கேஸ் சிலிண்டர் விலை இப்போ எவ்வளோம்மா? 2014 எவ்வளவு? 2014 450 ரூபா இருந்துச்சு. இப்போ 1200 ரூபா. இப்போ தேர்தல் வந்துருச்சுன்னு 29 பைசா நாடகம் ஆடுறாரு. உங்களுக்கு பரிசு கொடுக்குறாராம். மகளிர் தினத்துக்கு பரிசா எவ்வளவு தெரியுமா? 100 ரூபா கம்மி பண்ணியிருக்காராம். 100 ரூபா. ஏத்துனது 800 ரூபா. என்னை விட நீங்க தெளிவா இருக்கீங்க. ஏத்துனது 800 ரூபாம்மா. இந்த 10 வருஷத்துல கேஸ் சிலிண்டர் ஏத்துனது 800 ரூபா. இப்ப 1100 ரூபா. நம்முடைய தலைவர் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்திருக்கிறார். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கேஸ் சிலிண்டரோட விலை 500 ரூபாய்க்கு தரப்படும்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி பெட்ரோல் விலை, 1 லிட்டர் பெட்ரோலோட விலை 75 ரூபாய்க்கு கொடுப்பேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். 1 லிட்டர் டீசலுடைய விலை 65 ரூபாய்க்கு கொடுப்பேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இதுக்கெல்லாம் விட முக்கியம், இப்போ தேசிய நெடுஞ்சாலையில் இருக்குல்ல, நேஷனல் ஹைவேஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகள், அனைத்து டோல் பூத்துகளும் அகற்றப்படும். இனிமே தேசிய நெடுஞ்சாலையில் நம்ம பயணம் பண்ணணும்னா ஒன்றியத்துக்கு காசு கட்ட தேவையில்லை. இதெல்லாம் நடக்கணும்னா உங்க கையில தான் இருக்கு. ஏப்ரல் 19ஆம் தேதி மிக தெளிவா இருங்க. இந்த பிரச்சாரத்தை அடுத்த 19 நாள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. வருகின்ற ஜூன் 3ஆம் தேதி யாரோட பிறந்த நாள்? முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய எத்தனாவது பிறந்த நாள்? 100 முடிஞ்சு 101வது பிறந்த நாள். ஜூன் 3ஆம் தேதி. வாக்கு எண்ணிக்கை என்னைக்கு? 4ஆம் தேதி. போன நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க. தமிழ்நாடு, புதுச்சேரி 40 தொகுதியில் 39 தொகுதி ஜெயிச்சோம். இந்த முறை நம்ம முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இதை விட ஒரு சிறந்த பரிசை கொடுக்க முடியுமா? 40க்கு 40 ஜெயிச்சு கலைஞருடைய காலடியில் அந்த வெற்றியை வச்சு கலைஞருக்கு இதை விட ஒரு சிறப்பான பரிசை கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக இதை செஞ்சு முடிப்போம். எனவே உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். பானை சின்னத்துல உங்களுடைய வாக்குகளை அளிச்சு எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்கு அளிச்சு மிகப்பெரிய லட்சக்கணக்கான, நீங்க சொல்லியிருக்கீங்க 3 லட்சம், மறக்க மாட்டேன், 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வச்சு அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுக்காக அவர் போராடுவார். உங்கள் மக்களுடைய, இந்த தொகுதி மக்களுடைய குரலாக அவர் இருப்பார் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.